श्रीगुरुं श्रीपतिकमलं श्रीपूर्णवैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथं तं तं सजीवं शद्वैतं श्रावतूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपीश गोपिकान्त राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। கிருஷ்ணா புத்தகத்தை நான் போன வாரமே ஒரு சிலர் வந்திருந்தீங்க, அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் கிருஷ்ணா புக் படிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத. கிருஷ்ணா புத்தகம் ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 10வது காண்டம். அது மிகவும் உயர்ந்ததா சொல்லப்படுது. பாகவத்திலே முக்கியமான பகுதி இந்த 10வது காண்டம். பொதுவா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பாகவத்தினுடைய 9 காண்டங்களை படிக்காத பட்சத்துல ஒருத்தரால 10வது காண்டத்தை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய ஆச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாத் இந்த கிருஷ்ணா புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்க. இந்த கிருஷ்ணா புத்தகத்தை கொடுத்து அதன் மூலமா நம்மள எல்லாரும் கிருஷ்ண பக்தியில ஊக்குவிக்கிறார். ஒரு விதத்துல சொல்ல போனா ஆமா இது உயர்ந்த பக்தர்கள் படிக்க வேண்டியது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா எல்லாருக்குமே உதவக்கூடியதா இருக்கு இந்த கிருஷ்ணா புத்தகம். அதனால ஸ்ரீல பிரபுபாத் கொடுத்த இந்த கிருஷ்ணா புத்தகத்தை நம்ம விவாதிக்கிறதுல தவறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் சொன்னோம். இதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணா புத்தகத்தை எடுத்து இந்த அறிமுகத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம சுருக்கமா பார்த்துட்டு அறிமுகத்துல என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்துட்டு முதல் 2 அத்தியாயங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு மேல போறது முதல் 2 அத்தியாயம். 2 அத்தியாயத்தை 1.5 மணி நேரம் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நினைக்கலாம். நான் முதல்ல சொன்னோம், இந்த செமினார் கதை புக்க செமினார் எடுக்கிறாங்க, கதையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கதையும் இருக்கும், அப்கோர்ஸ் கதையும் இருக்கும். ஆனா அதே சமயத்துல நிறைய தத்துவங்கள் நம்ம இங்க விவாதிப்போம். அறிமுகத்துக்கு முன்னாடி இங்க விளக்கப்படுது கிருஷ்ணர் எதுக்காக தோன்றுறார் அப்படிங்கறது விளக்கப்படுது. கிருஷ்ணர் எதுக்காக தோன்றுறார்? அசுரர்களை அழித்து பக்தர்களை காக்க, தர்மத்தை நிலைநாட்ட. எங்க சொல்றாரு? அது கீதையில சொல்றாரு. யாரால ஸ்லோகா சொல்ல முடியும்? தெரிஞ்சவங்க கை தூங்க. 2 ஸ்லோகாவும் சொல்லணும். यथा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அங்கெல்லாம் நான் தோன்றேங்கிறேன். சாதுக்களை அழித்து பக்தர்களை காப்பாத்துறதுக்காக, அதே சமயத்துல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் ஒவ்வொரு யுகந்தோறும் வரேன்னு சொல்றேன். சரி, கிருஷ்ணர் யார்? பரமாத்மா. பரமாத்மா கிருஷ்ணருடைய விரிவங்கம். கிருஷ்ணர் யாரு? முழு முதற் கடவுள், பரமபுருஷ பகவான், புருஷோத்தமர்.
கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா இருக்கிறார். கிருஷ்ணர் யார்? முழுமுதற் கடவுள். முழுமுதற் கடவுள்னா என்ன? அனைத்திற்கும் மூலம் அவர்தான். அனைத்திற்கும்னா எல்லாவித சக்திகளுக்கும் அவர் தான் மூலம். அப்படி இருக்கும்போது துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக, பக்தர்களை காக்கிறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டத்துக்காக அவர் வரணுமா? ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? தர்மத்தை நிலைநாட்டினார். வைஷ்ணவ தர்மத்தை நிலைநாட்டினார் ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், பல ஆச்சாரியர்கள். பல இடங்கள்ல நம்ம தமிழ்நாடு, இந்தியால நிறைய கதைகள் கேட்போம். காளி, முருகன் இவங்கெல்லாம் பல அசுரர்களை அழிக்கிறத. தமிழகத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல ஒண்ணு சூரசம்ஹாரம் திருச்செந்தூர்ல நடக்குது. சூரனை முருகன் அழிக்கிறார், பெரிய அசுரர்ல ஒருத்தன். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் ஸ்வயம் அவர் கீழிறங்கி அசுரர்களை அழிக்கணும் அப்படிங்கறதுக்கு என்ன தேவை இருக்கு? பக்தர்களோட சந்தோஷத்துக்காக வரார். நம்மள மீண்டும் ஆன்மீக உலகத்துக்கு அழைத்து செல்றதுக்காக வரார். அப்புறம் அவருடைய லீலைகளை நமக்கு நிகழ்த்தி காட்டுறதுக்காக வரார். இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. பகவான் கீதையில சொல்றார் குறிப்பிட்டு, நான் பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறேன் அப்படின்னு. ஆனா அதை விட முக்கியமா பகவான் இந்த 3 செயல்கள்லயே அவருக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா பக்தர்களை காக்கிறது. பக்தர்களை காக்கிறது அப்படிங்கறதோட பக்தர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்காக, தன்னுடைய பக்தர்களோட உறவாடுறதுக்காக அவர் வர்றார். கிருஷ்ணருக்கு ஒரு பேர் பக்த வத்சலா, பக்தர்களுக்கு பிரியமானவர், பக்தர்களுக்கே அவரே அடிமையாடுவார். கிருஷ்ணர் பாகவத்ல சொல்ற, என்னை விட என்னுடைய பக்தன் உயர்ந்தவன்கிறார். கிருஷ்ணரே பக்தனுக்கு சேவகனாயிடுறார். பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம். பரிசு அந்த லீலைகள் பார்க்கும்போது ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம அதை பாயிண்டா அடிக்கடி பார்க்க முடியும். சோ பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் பக்த வத்சலன்னு அறியப்படுறார். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் காட்டுறதுக்காக அவர் வர்றார். அது மட்டும் இல்லாம இந்த தோற்றத்தின் மூலமா செய்யக்கூடிய லீலைகளின் மூலமா கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாத்தையும் ஆக்கர்ஷிக்கிறார், கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாத்தையும் கவர்றார். கிருஷ்ணருக்கு இந்த அசுரர்களை அழிக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும், பக்தர்களை காக்கணும் அப்படிங்கறது ஒரு தொழில் இருக்கலாம். ஆனா அதன் மூலமா அவர் சாதாரண பக்தர்கள் இல்லாதவர்களை, ஒரு விதத்துல சொன்னா பக்தர்கள் எப்பவுமே காக்கப்படுறாங்க, பக்தர்களை காக்கணுங்கிறதுக்காக அவர் வரணுங்கிற அவசியம் இல்லை. பக்தன் எல்லா சூழ்நிலையிலுமே பகவானுடைய தஞ்சத்துல இருக்கான். நான் பார்த்தோம், தூய பக்தி அப்படின்னா அந்யாபிலாஷிதா சூன்யம் தியான கர்மாதினாவிருத்தம் அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ரூத்தமா. பக்தனுக்கு எந்தவித ஆசைகளும் கிடையாது. எந்த ஒரு இடைஞ்சலுமே பக்தனை அவனுடைய பக்தி பாதையிலிருந்து பெறல செய்யாது. அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவத்ல ஒரு பிரபலமான உதாரணம் கொடுக்கப்பட்டது. யார சொல்லுங்க பார்க்கலாம். பிரகலாத். தூய பக்தர்கள் எந்த விதமான வெளித்தோற்றங்களாலும் வெளிப்புற சம்பவங்களாலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதனால பக்தர்களை காக்கணும். ஒரு விதத்துல நம்ம சொல்றோம், பிரகலாதரை காக்கிறதுக்காக நரசிங்கர் வந்தார். நரசிங்கர் வந்ததுக்கு அப்புறம் பிரகலாதர் சொல்றார், நீங்க என்னை எப்பவுமே காத்துட்டு தான் இருந்தீங்க, என்ன நீங்க இப்பதான் இவ்வளவு நேரம் காப்பாற்றாம இருந்தீங்க, இப்பதான் காப்பாற்றுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். நிறைய பேர் அப்படி நினைக்கலாம். நம்ம பக்தர்கள் கூட பிரகலாதர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நரசிங்கர் காப்பாத்தினார். உண்மையில அது கிடையாது. பிரகலாதர் கஷ்டப்படவும் கிடையாது, அதே சமயத்துல நரசிங்கர் அவரை எப்பவுமே காப்பாற்றி கொண்டுதான் இருந்தார். பக்தன், தூய பக்தன் எப்பவுமே பகவானால பாதுகாக்கப்படுறான். ஆனா பகவான் அவர்
அந்த பக்தரை காப்பாத்துறாரு. அதன் மூலமா என்ன நடக்குது? மற்ற ஆத்மாக்கள் எல்லாரும் ஆக்கர்ஷிக்கப்படுறாங்க. நரசிங்கர் வந்தார். அதனால இன்றும் அந்த நரசிங்க லீலா மக்கள் மத்தியில பேசப்படுது. அதன் மூலமா மக்கள் இன்னும் அதை கேட்டு புனிதம் அடைறாங்க. மக்கள் பக்தர்களாகிறதுக்கு வழிவகை பண்றாங்க. சோ கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறது அப்படிங்கிறதுக்காக பகவான் வரார். அது அவருடைய முக்கிய காரணங்கள்ல ஒன்று. அந்த காரணம் குறிப்பா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் முழுமுதற் கடவுள்னா எப்படிப்பட்டவர், யார் அப்படிங்கறத பிரபுபாத் தன்னுடைய அறிமுகத்துல கொடுக்கிறார். அறிமுகம்னா இங்க அறிமுகத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் அறிமுகம். பிரிஃபேஸ் பிரபுபாத் தன்னுடைய பிரிஃபேஸ்ல கொடுக்கிறார். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். முழுமுதற் கடவுள்னா யார்? முழுமுதற் கடவுள்னா அவர் வசீகரமானவர்ங்கிறார். எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவர். எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவர்னா யார்? யார்? ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க நம்ம எல்லாருமே பிறந்ததுல இருந்தே கிருஷ்ண பக்திக்கு வரல. நம்ம கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கவர்ச்சிக்கு ஒரு பொருளா இருப்பாங்க, நம்மளை வசீகரிக்கக்கூடிய நபரா யாராவது இருப்பாங்க. அவங்கள சொல்லுங்க பார்க்கலாம். முருகன் பிரபு, உங்களுக்கு யார பிடிக்கும் கிருஷ்ண பக்திக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி? சும்மா சொல்லுங்க, கூச்சப்படாம சொல்லுங்க. சும்மா கதை சொல்லாதீங்க. சொல்லுங்க, யார பிடிக்கும்? சினிமா நடிகர், இந்த மாதிரி சினிமா நடிகர், இந்த மாதிரி யார? சரி, வெங்கடேசன் பிரபு, உங்களுக்கு யார பிடிக்கும்? எனக்கு கமலஹாசன் பிடிக்கும். கமலஹாசனை பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு யார பிடிக்கும்? சிவகுமார் பிரபு. கமலஹாசன் தான். இன்னும் கமல் ரசிகர்களா இருக்காங்க இங்க. உங்களுக்கு யாரமா பிடிக்கும்? முருகனை ரொம்ப போடுவீங்க. ஓகே. விஜயராகவன், உனக்கு யார பிடிக்கும்? சொல்ல, யார பிடிக்கும்? சொல்ல, சும்மா சொல்ல. உண்மைதான். யார பிடிக்கும்? முருகனை பிடிக்கும். நான் கதை சொல்றீங்க. சரி, உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா பல பேர் பலருடைய கவர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. சரி, நான் எப்படி கேள்வி கேட்கிறேன். யாருக்கு டெண்டுல்கரை பிடிக்கும்? எல்லாருக்கும் டெண்டுல்கர் பிடிக்கும். ஏன் டெண்டுல்கர் பிடிக்கும்? நல்லா விளையாடுவாரு. அதன் மூலமா புகழ். அவர் ரொம்ப பிரபலமான நபர். அதனால அவர் எல்லாரும் பிடிக்குது. அப்புறம் உலகத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த ராஜாக்கள்லாம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய செல்வந்தர்கள், அவங்களுக்குலாம் ஒரு பில்கேட்ஸ் பிடிக்கும் நிறைய பேருக்கு இன்னைக்கும் கூட. ஏன்? பணம் இருக்கு, செல்வம் இருக்கு. செல்வம் இருக்கிறதுனால அவர் மற்றவர்களுடைய கவர்ச்சிக்கு ஆளாகிறார். பணம் புகழ் இருக்கிறதுனால ஒரு சிலர் மற்றவர்களுடைய கவர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. சங்கர், உங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப முன்னாடிலாம் அது கிடையாது, இப்பதான் ரொம்ப அதிகமா வந்துருக்கு. இப்பெல்லாம் அவன் பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் கண்ணங்கரைன்னு குண்டா கொழுப்பு எடுத்து போய் கிடப்பான், பனியன் போட்டுக்கிட்டு. அவனை தன்னோட பனியன்ல போட்டு நிக்கிறாங்க. யார் அது? WWF. இது என்னன்னா அது ராக் பலம். அவன் எவ்வளவு பேரு நீங்க விளையாட்ட நினைக்கலாம், ஒரு சிலருக்கு அது கவர்ச்சி இல்லாம இருக்கலாம். ஆனா எவ்வளவோ பேர் அதுல பைத்தியமா இருக்கிறாங்க. ஏன்னா பலசாலிகளை பார்க்கும்போது அதனால மக்கள் கவர்ச்சி அடைறாங்க. நிறைய வீட்டுல இப்ப டிவில அதான் நேரம் ஓடிட்டு, என்ன நேரம் பார்த்தாலும் அதான் ஓடிட்டு. சரி, சோ நம்ம பாக்குறோம், செல்வத்தினால ஒருத்தர் கவர்ச்சி அடைறாங்க, பலத்தினால ஒருத்தர் கவர்ச்சி அடைறாங்க, கவர்ச்சி உடையவரா இருக்காங்க. புகழ்னால ஒருத்தர் கவர்ச்சி உடையவரா இருக்கிறாங்க. வேற என்ன பொருட்கள் கவர்ச்சி உடையவரா இருக்கும்? அழகு. கமலஹாசன் சொன்னார். ஏன் கமலஹாசன் பிடிக்கும்? நடிக்கிறான், புகழ் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் அழகா இருக்கிறான். அழகுனால மக்கள் கவர்றாங்க, மக்கள் கவரக்கூடியவங்களா இருக்காங்க. அப்புறம்
வேற என்ன மக்களை கவரக்கூடியதா இருக்கும்? அறிவு. எவ்வளவோ பேர் இன்னைக்கு இந்தியால அப்துல் கலாம் பிடிக்கும்பாங்க. ஏன்? அவர் பிரசிடென்டா இருக்கிறார் அப்படிங்கறதுனால கிடையாது. பிரசிடென்டா இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ரொம்ப பிரபலமானவர். ஏன் அப்படின்னா அவர் அறிவாளி. அவர் மூளை நிறைய இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்கோர்ஸ் நம்மளோட கண்ணோட்டத்துல பார்த்தா மூளை இல்ல. ஆனா பொதுவா அறிவு இருக்கக்கூடியவர்களை கவர்ச்சி விடுவரா இருக்கிறாங்க. நம்ம பாக்குற இன்னைக்கு மக்கள் ராமானுஜரை பத்தி சொல்லுவாங்க. சாரி, கணித மேதை ராமானுஜர். நம்ம ராமானுஜர் மொட்டை சொன்னா ராமானுஜர் நினைப்பாங்க. கணித மேதை ராமானுஜரை பத்தி சொல்லுவாங்க. சர் சி வி ராமன் சொல்லுவாங்க. சோ இது மாதிரி பல அறிவாளிகள் மக்களுடைய கவர்ச்சிக்கு பொருளாகிறாங்க. உண்மைதானே? சோ அப்புறம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு இன்னொரு விதத்துல கவர்ச்சியுடையவர் ஆவாங்க. யாரு? துறவு. துறவு கொடை கூட ஒரு விதத்துல சொல்லலாம். யாராவது ஒருத்தர் தானம் கொடுக்கறது தன்னுடைய பொருளை துறக்கணும் அப்படிங்கிறது. கொடை வள்ளல், பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. தமிழகத்துல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் புறாவுக்காக சதையை வெட்டி கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி. இப்படி கொடை வள்ளல்கள், கர்ணன், இது மாதிரி பல கொடை வள்ளல்களை பத்தி ஜனங்க பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம துறவு முற்றிலும் திறந்தவர்களும் கூட பிரபலமானவர்களா இருப்பாங்க. ஜனங்க அவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா திறந்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு கவர்ச்சி வந்துடும் ஜனங்க கிட்ட. காவி விட போட்டாங்க அப்படின்னாலே சல்லுன்னு ஓடுவாங்க ஜனங்க. அவன் என்ன அபத்தம் பேசினாலும் சரி ஜனங்க ஏத்துக்க போவாங்க. குறிப்பா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா காஞ்சி சங்கரர் அவர் மாயாவதை பேசினார். ஆனா அதே சமயத்துல துறவு இப்ப இருக்கிற சங்கர்ல முதல்ல இருந்தவர் பேர் என்ன? சந்திரசேகர். பேர் என்ன? சந்திரசேகர் தானே? சந்திரசேகர். அவர் ரொம்ப பிரபலமானவர் இருந்தார். அவருடைய இப்ப இருக்கவருக்கு முதல்ல இருந்தார். அவர் ரொம்ப பிரபலமானவரா இருந்தார். அவங்க மாயாவாதம் பேசுறாங்க, நம்ம அந்த பேசக்கூடிய தத்துவத்தை ஏத்துக்கிறது இல்லை. ஆனா அதே சமயத்துல துறவு அப்படிங்கறது இருந்ததுனால ஜனங்க ரொம்ப கவர்ச்சி விட்டுறாங்க. சோ இது மாதிரி இந்த 6 ஐஸ்வர்யங்களுமே ஒருத்தரை கவரக்கூடியதா இருக்கு. ஆனா யார்கிட்டயும் இந்த 6 ஐஸ்வர்யங்களும் முழுமையா கிடையாது. 6 ஐஸ்வர்யங்களும் முழுமையா இருக்கக்கூடியவர் பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய அழகு கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம். கோடி கோடி மன்மதர்களை கவரக்கூடியது கிருஷ்ணருடைய அழகு. அதனாலே கிருஷ்ணர் எல்லாரையும் கவர்றார். அப்புறம் கிருஷ்ணருடைய பலம் எப்பவுமே அவர் பலசாலி தான். அவர் ஏதோ இந்த WWF கார மாதிரி கண்ட கண்ட பொருள் எல்லாம் சாப்பிட்டு உடம்ப ஏத்திக்கிட்டு எக்ஸசைஸ் தினமும் பண்ணி பலசாலி ஆகிறது கிடையாது. கிருஷ்ணர் சதா சர்வகாலம் பலசாலி தான். அவர் அவருடைய செயல்களையும் நிரூபிச்சார். குழந்தையா இருக்கும் போதும் அவர் பலசாலி தான், வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவர் பலசாலி தான். அவருடைய பலம் எப்பவும் வளர்றது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியமா எப்பவுமே அவர் பலசாலி தான். அவருடைய பலத்துக்கு எல்லையே கிடையாது. ஒரு பொருளுக்கு எல்லை இருக்கு அப்படின்னா தான் அது வளருது அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். அவருடைய பலத்துக்கு எல்லையே கிடையாது. அவரால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் அவரால் பண்ண முடியும். ஒரு சின்ன சாம்பிள் காமிச்சார். கோவர்த்தன மலையை தூக்கி, அப்புறம் பூத்தனாவை கொண்டு சின்ன வயசுலயே குழந்தையா இருக்கும்போது. இதெல்லாம் சின்ன சின்ன சாம்பிள். நம்மளால புரிஞ்சுக்கக்கூடிய லெவல்ல இருந்து அவர் காமிக்கிறார். அவ்வளவுதான். அப்புறம் அதனால மக்கள் அவர் மேல கவர்ச்சி விடுவர் ஆகுறாங்க பலத்தினால. கிருஷ்ணருடைய அறிவு, கிருஷ்ணருக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகத்துல இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். பகவத்கீதையில சொல்றார், சூரிய தேவனான விவஸ்வானுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இது விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், மனு விஸ்வாவுக்கு சொன்னார். இதெல்லாம் என்னால ஞாபகத்துல வச்சிருக்க முடியும், ஒன்னால முடியாது. சோ கிருஷ்ணர் எல்லா விஷயத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிறார். அப்புறம் அது மட்டும் இல்லாம பரமாத்மாவா இருந்து நடந்தது எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சுக்காரு. நம்மளுடைய கர்மங்கள் எல்லாத்துக்கும் அவர் சாட்சி. கீதையில சொல்ற, நான் சாட்சியா இருக்கேன் எல்லா காரியத்துக்கும். அனாதி கர்மா, ஆரம்பத்துல இருந்து இருக்கக்கூடிய கர்மாவுக்கு நான் சாட்சியா இருக்கேங்க. சோ கிருஷ்ணர்
அது மாதிரி எல்லா ஐஸ்வர்யங்களும் முழுமையா பெற்றிருக்கார். செல்வம், புகழ், அழகு, அறிவு, பலம், துறவு, இந்த 6 ஐஸ்வர்யங்களையுமே கிருஷ்ணர் முழுமையா பெற்றிருக்கார். அதனால அவர் புருஷோத்தமர், முழு முதற் கடவுள். பிரபுபா இங்க இன்னொரு கருத்து என்ன மென்ஷன் பண்றாருன்னா, கிருஷ்ணர் எப்பவுமே கடவுள் தான். கிருஷ்ணர் ஏதோ யோகம் பண்ணி கடவுள் ஆகுறதுங்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அவர் 30 வயசு வரைக்கும் மனுஷனா இருந்தார், 31வது வயசு பிறந்ததையும் கடவுள் ஆயிட்டார் எப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கடவுளா நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. எல்ஐசியில வேலை பார்த்துட்டு திடீர்னு நானே கல்கி அவதாரம்னு சொன்னா அவங்க எல்லாம் அயோக்கியர்களா தான் நம்ம ஏத்துக்கிறோம். அவங்க எல்லாம் நம்ம கடவுளா ஏத்துக்கிறது கிடையாது. இது மாதிரி நமக்கு வெளிப்படையா தெரியுது, கடவுள் அப்படின்னா எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர். அவர் எப்பவுமே கடவுள் தான். அவர் இந்த நேரத்துல கடவுளா இருந்தார், அப்புறம் கடவுளா இல்ல இது வரைக்கும் கடவுளா இல்ல, இப்ப கடவுளா இருக்கிறார் அப்படிங்கறதுலாம் கிடையாது. கடவுள் எப்பவுமே கடவுள். அப்புறம் இதெல்லாம் காரணம் சொல்லி பிரபுபாதர் ஒரு குறிப்பா ஒரு கருத்து சொல்ல வரார். இந்த எல்லாத்தையும் கவரக்கூடியவரா இருக்கார் அப்படின்னா அவங்க மேல நம்ம அன்பு செலுத்து. நான் முதல்ல கேட்டேன், உங்களுக்கு பிடிச்சவர் யார்? பிடிச்சவர்னா என்ன? யார் மேல நம்ம அன்பு செலுத்துறோமோ அவங்க தான் நமக்கு பிடித்தவர். யார் கவர்ச்சி விடுவரா இருக்கிறாங்களோ, யார் முதல்ல சொல்ற, யார் இந்த செல்வம், புகழ், அழகு, பலம், அறிவு, துறவு இது 6ஐயும் முழுமையா கொண்டு இருக்காங்களோ அவங்க கவர்ச்சி விடுவரா இருக்காங்க. யார் ஒருத்தர் கவர்ச்சி விடுவரா இருக்காங்களோ அவங்கள நமக்கு பிடிக்கும். யார் ஒருத்தர் நமக்கு பிடிச்சவங்களா இருக்காங்களோ அவங்க மேல நம்ம அன்பு செய்ய முயற்சி செய்வோம். கிருஷ்ணர் அப்ப நம்மளுடைய அன்பிற்கு மிகவும் பாத்திரமான நபர் கிருஷ்ணர். நமக்கு அன்பிற்கு பூர்ணமான நபர் கிருஷ்ணர். எதா இருந்தாலும் சிறப்பா செய்யணும் அப்படின்னா எந்த விதத்துல நம்ம அன்பு செலுத்தணும் ஒருத்தர் மேல அப்படின்னு நினைச்சாலும் அது சிறப்பா செய்யணும்னா நம்மளுடைய அன்புக்கு பாத்திரமான நபர் அவர் ஒருத்தர் தான், கிருஷ்ணர் ஒருத்தர் தான். கிருஷ்ணர் மேல நம்ம கவனம் செலுத்தணும், அவர் மேல அன்பு செலுத்தணும், அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னா அது எப்படி சேவை பண்றது அப்படிங்கறதையும் பிரபுபா விளக்குறார். எப்படி சேவை பண்றது கிருஷ்ணருக்கு? சும்மா கதையெல்லாம் சொல்லுவார், டெக்னிக்கலா சொல்லு. that is true, but நாமத்தை சொல்றது, குரு, இதெல்லாம் டீடைல்ஸ். நான் கேட்கறது பேசிக். கிருஷ்ணருக்கு எந்த வகையில நம்ம சேவை பண்ண முடியும்? 5 வகையில சேவை பண்ணலாம். சாந்த, தாஸ்ய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய, இந்த 5 வகையில நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இது 5 விதமான ரசங்கள். இந்த 5 ரசங்களும் முக்கியமான ரசங்கள்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து 2ஆம் தர ரசங்கள் இருக்கு 7. 2ஆம் தர ரசங்கள் 7 என்னது? சிரிக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது, தைரியத்தோட இருக்கிறது, அப்புறம் கருணையோட இருக்கிறது, கோவப்படுறது, பயப்படுறது, கொடூரமான ஒரு சில நிகழ்ச்சிகள் காட்டும். இதெல்லாம் டீடைல் நீங்க பக்தி ரசாமணி சிந்துவ முதல் பாகம் நம்ம முடிச்சோம், அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா இதெல்லாம் தெளிவா விளக்கி இருக்கும். சரியா? இந்த 5 ரசங்களுடைய தன்மைகள் என்னென்ன, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 7 ரசங்களுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது. இந்த 5 ரசங்களும் முக்கியமான ரசங்கள். 7 ரசங்கள் இதர 7 ரசங்கள் 2ஆம் தர ரசங்கள் சொல்லப்படும். இப்படி நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம். 12 விதத்துல நம்ம 12 ரசங்கள், 12 விதமான ரசங்கள். ஓகே, இதோட பிரபுபா தன்னுடைய அறிமுகத்தை முடிக்கிறார். அதுல அவர் சொல்றார், கடைசியா சொல்றார், இத வெளியிடுறதுக்கு காரணமா நம்மளுடைய ஜார்ஜ் ஹாரிசன் அவர் ரொம்ப இதுக்கு உதவி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பிரபுபா அவர் புகழ் சொல்றார். ஜார்ஜ் ஹாரிசன் தான் முதல்ல இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு உதவி பண்ணார். பிரபுபா தன்னுடைய அறிமுகத்தை ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண 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 ஹே, கிருஷ்ண 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 ஹே, கிருஷ்ண 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 ரக்ஷமா, கிருஷ்ண 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 பாகிமா.
ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷமா, கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாகிமா. இந்த பாடல் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா நோக்கு வரும்போது பாடின்னு வந்தார். அந்த பாடலை சொல்லி பிரபுபாத் அறிமுகம் ஆரம்பிக்கிறார். நம்ம பக்தி ரசாமிரத சிந்துலயே பார்த்தோம், ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மங்களாச்சரணம் சொல்றார். அது மாதிரி ஸ்ரீல பிரபுபாத் மங்களாச்சரணம் சொல்றார் தன்னுடைய முன்னுரையில. இதுல அறிமுகம் கொடுத்திருக்காங்க. முன்னுரை இஸ் பெஸ்ட். இங்க பிரபுபாத் முதல்ல தன்னுடைய குருநாதரான ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அவருக்கு முதல்ல தன்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபுக்கு சமர்ப்பிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு அப்புறம் மத்வ கௌடி சம்பிரதாயத்துல எல்லா ஆச்சாரியர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேங்கிறார். பிரம்மா, நாரதர், வியாசதேவர், இது மாதிரி மத்வ சம்பிரதாயத்துல எல்லா ஆச்சாரியர்களுக்கும், குறிப்பா மாதவேந்திர பூரி, ஏன்னா மாதவேந்திர பூரி தான் மத்வ சம்பிரதாயத்துக்கும் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் ஒரு தொடர்பு, லிங்க் அவர் தான். சோ அதனால அவருக்கு வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேங்கிறார். அப்புறம் நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு, ஈஸ்வர பூரி அவங்களுக்கும் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறார். அப்புறம் பஞ்ச தத்துவத்துல இருக்கக்கூடிய மிச்சவங்க ஸ்ரீவாஸ் பண்டிட், கதாதார் அவங்களுக்கும் வணக்கங்களை தெரிவிக்கிறார். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு எப்பவுமே கூடவே இருந்த ஸ்வரூப் தாமோதருக்கு வணக்கம் தெரிவிக்கிறார். வாசுதேவ தத்தருக்கு வணக்கம் தெரிவிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபுனுடைய தனிப்பட்ட சேவகரா இருந்தார் யாரு? கோவிந்தனுக்கு வணக்கம் தெரிவிக்கிறார். முராரி குப்தருக்கு வணக்கம் தெரிவிக்கிறார். அப்புறம் விருந்தாவனத்தினுடைய 6 கோஸ்வாமிகள், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, ரகுநாத் கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி 6 பேருக்கும் வணக்கங்களை தெரிவிக்கிறார். தெரிவிச்சுட்டு அவர் தன்னுடைய முன்னுரைய ஆரம்பிக்கிறார். ஸ்ரீல பிரபுபாத் மறுபடி அந்த முந்தைய கருத்துக்கு வரார். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் சம்பவாமி. அங்க சொல்றார், நான் பாவிகளெல்லாம் அழிக்கிறேன் அப்படின்னு. சோ பிரபுபா விளக்கம் கொடுக்கிறார், பாவிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய பொறுப்பு யாரோடது? பாவிகள் எல்லாம் அழிக்கிறது அப்படின்னா அது என்ன? துஷ்டர்கள் அழிக்கிறது, பக்தர்கள் காக்குறது அப்படின்னா என்ன தொழில்? அது காக்கும் தொழில். காக்கும் தொழில் யாரோடது? விஷ்ணுவோடது. விஷ்ணு கிருஷ்ணர் வித்தியாசம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இந்த காக்கும் தொழில் வரும்போது அது யாரோடது? விஷ்ணுவோடது. சோ அதனால பிரபுபாத் என்ன விளக்குறார் அப்படின்னா, கிருஷ்ணர் எப்பெல்லாம் விருந்தாவனத்துல அசுரர்கள் எல்லாம் கொல்றாருல, இதெல்லாம் கிருஷ்ணர் கொல்லல, இது விஷ்ணு தான் கொல்றார். கிருஷ்ணர் புருஷோத்தமர், பரம புருஷ பகவான். அவர் தோன்றும் போது அவர் கூடவே அவருடைய எல்லா விரிவங்கங்களும் சேர்ந்து வருவாங்க. கிருஷ்ணர் வரும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, கிருஷ்ணர் வரும்போது அவர் தானா வர்றதில்ல, தனியா வர்றதில்ல, அவரோட சேர்ந்து எல்லா விரிவங்கங்களும் வருவார். அப்ப இந்த அசுரர்களை கொல்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் கிருஷ்ணர் பண்றது கிடையாது. கிருஷ்ணர் ஆனந்தமா விருந்தாவன வாசிகளோட விளையாண்டு இருப்பார், அதோட அவரோட முடிவு. ஆனா கிருஷ்ணருக்குள்ளார என்ன சொல்றது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். கிருஷ்ணரோட கூடவே வரக்கூடிய அவருடைய அம்சங்கள், அவருடைய ஸ்வாம்சங்கள், கிருஷ்ணருடைய அம்சங்கள் 2 வகைப்படும். ஸ்வ அம்சா, விபின்ன அம்சா. ஸ்வ அம்சா அப்படின்னா அவருடைய சொந்த அம்சங்கள், அதாவது விஷ்ணு தத்துவங்கள் எல்லாமே ஸ்வ அம்சா. விபின்ன அம்சங்கள்னா ஜீவன்கள், நம்மளும் அவருடைய அம்சங்கள் தான். ஆனா நம்ம அவர்ல இருந்து பிரிக்கப்பட்டவங்க, நம்ம அவரு கிடையாது, அவர் வேற நம்ம வேற. ஆனா விஷ்ணுவும் கிருஷ்ணரும் ஒருத்தர் தான், ஒரே நபர் தான். அதனால அது ஸ்வ அம்சா, நம்ம எல்லாரும் விபின்ன அம்சா. சரியா? சோ கிருஷ்ணர் அவதாரம் பண்ணும்போது, ஏன்னா அவரே மூல புருஷர் அப்படிங்கறனால அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது
அவருடைய சுவாம்சங்களோட சேர்ந்துதான் வர. சோ அதனால பிருந்தாவனத்துல வந்து இந்த அசுரர்களை கொல்றது இதெல்லாம் வந்து கிருஷ்ணரோட வேலை கிடையாது. அதெல்லாம் வந்து விஷ்ணு பாத்துக்கிட்டார். கிருஷ்ணர் தான் பண்றார், ஆனா அதெல்லாம் விஷ்ணுவோட வேலை. சோ அப்புறம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் எப்பவுமே தோன்றும் போது விஷ்ணு மூலமா வர. குறிப்பா தென்னிந்தியால பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கிருஷ்ணர் வந்து விஷ்ணுனுடைய அவதாரம் அப்படி. அத வந்து ஒரு விதத்துல உண்மை. ஏன் அப்படின்னா பகவான் வரும்போது விஷ்ணு மூலமா வரார். அது நம்ம பார்ப்போம், அடுத்த முதல் அத்தியாயத்துல அது பார்ப்போம். பகவான் தோன்றும் போது அவர் விஷ்ணு மூலமா வர்றதுனால அவர் வந்து விஷ்ணுனுடைய அவதாரங்கள் ஒருவரா கருதப்படலாம். ஆனா கிருஷ்ணர் அவதாரி, எல்லா அவதாரங்களுக்கும் மூலமானவர். அவதாரம் அப்படின்னா மேல இருந்து கீழே இறங்கி வருதல் அர்த்தம். இங்க தோன்ற மச்ச கூர்ம வராகர் நரசிங்கா வாமனா எல்லா அவதாரங்கள் எல்லாருமே வந்து விஷ்ணு மூலமா தான் வராங்க. ஆனா எல்லா அவதாரங்களுமே நிரந்தரமா வைகுண்ட லோகத்துல இருக்காங்க. ஏதோ அப்போதைக்கு தோன்றி அப்புறம் மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. தோன்றி மறையக்கூடியது பௌதிகம் தான். ஆன்மீகத்துல வந்து தோன்றி மறையிறது அப்படிங்கிறது கிடையாது. அங்க எல்லாமே நித்தியமானது. பகவானுடைய எல்லா ரூபங்களுமே நித்தியமானதுதான். தோன்றி பகவான் ஒரு காலத்துல தோன்றினார் அப்புறம் மறைஞ்சிட்டார் நம்ம நினைச்சோம்னா அது வந்து மாயாவாதம் ஆயிடும். கிருஷ்ணர் என்ன சொல்றார் கீதையில? அவஜானந்தி மா மூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். நான் மனுஷனா வரும்போது ஜனங்க வந்து என்னுடைய சரீரம் பௌதிகமானது நினைச்சிட்டு என்ன ஏளனமா பேசுறாங்க, என்ன சாதாரணமா நினைச்சுறாங்க. ஆனா பரம்பாவமஜானந்தோ, என்னுடைய பாவம் என்னுடைய தோற்றமானது பரமமானது. கிருஷ்ணர் அவருடைய ஆன்மீக தோற்றத்தை வர. இது வந்து எல்லா கிருஷ்ணருடைய எல்லா அவதாரங்களுக்கும் பொருந்தும். அதே சமயத்துல கிருஷ்ணர் அவதாரி, எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். எல்லா அவதாரங்களும் அவர்கிட்ட தான் வருது. கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் முதல்ல பலராமரா பெறுகிறார். பலராமர்கிட்ட இருந்து 4 பேர் வராங்க. சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. அவங்க கிட்ட இருந்து அப்படியே விரிஞ்சு 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 இந்த மொத்த பிரபஞ்ச படைப்பு, ஆன்மீக உலகம், பௌதிக உலகம் எல்லாமே வருது. சோ இது வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணா அது பெரிய சப்ஜெக்ட் ஆயிடும். தெரிஞ்சு வச்சோம், அதுல போட்டு வச்சோம். சோ கிருஷ்ணர் எப்போ வரும்போது விஷ்ணு மூலமா வரார். அவருடைய எல்லா வியாபகங்களோட வரார், சேர்ந்து வரார். இந்த அசுரவதம் இதெல்லாம் வந்து யார் பண்றது? விஷ்ணு பண்ணிருப்பாரு. சோ இத முதல்ல பிரபுபா சொல்றார். அதுக்கடுத்து கிருஷ்ணர் எங்க இருந்து வரார்? கிருஷ்ணர் எங்க தன்னுடைய லீலைகளை நடத்துறார்? இல்ல இங்க எங்க நடத்துறார்? விருந்தாவனத்துல. இங்க இருக்கக்கூடிய விருந்தாவனத்துல கிருஷ்ணரோட லீலைகளை நடத்துறார். சோ பிரபுபாத் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய விருந்தாவனமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய விருந்தாவனம் ஆகட்டும், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்கோர்ஸ் ஆச்சாரியர்கள் டீப்பா போகும்போது ஒரு சில வித்தியாசங்கள் சொல்றாங்க. கோகுலத்துக்கும் கோலோகத்துக்கும் வித்தியாசம். எனவே அதெல்லாம் பெரிய அளவுல இருக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய. ஆனா விருந்தாவனம் கிருஷ்ணர் இங்க வரும்போது அது சாட்சாத் ஆன்மீக உலகம் தான். அது கிருஷ்ணருடைய இடம் பௌதிகமானது கிடையாது. கிருஷ்ணரை பௌதிகமானது எதுவுமே தொட முடியாது. கிருஷ்ணரை பௌதிகமானது அணுக முடியாது. அவர்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே ஆன்மீகமானதுதான். அதனால கிருஷ்ணர் இந்த உலகத்துல வரும்போதும் சரி, அவர் லீலைகள் செய்யும் போதும் சரி, அவருடைய லோகமானது அவருடைய ஆன்மீக உலகமா இருந்தான். அது எப்படிப்பட்டது அவருடைய ஆன்மீக உலகம்? பிரபுபாத் இங்க விளக்கம் கொள்றார். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷ லக்ஷாபிருதேஷு சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சம்பிரம சேவியமான கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜான். பிரம்ம சமீதையில பிரம்மதேவர் சொல்றார். என்ன சொல்றாரு? கிருஷ்ணரோட இருப்பிடம் சிந்தாமணி கற்களா ஆனது. கற்பக மரங்கள் நிரம்பியது. சிந்தாமணி கல்னா தெரியுமா? என்ன சொல்லு சொல்லு. வை என்ன கல்? சிந்தாமணினா என்ன? மிக உயர்ந்த கல்னு சொன்ன. சிந்தாமணினா ஏதோ கல்லு, மிக உயர்ந்த கல்லு நினைச்சு, அது கிடையாது. சிந்தாமணினா என்ன? வேற யாருக்கு தெரியும்? என்ன
தன்னிச்சையா ஒளி வீசக்கூடிய சிந்தாமணியா? இப்ப என்ன டைமண்ட் எல்லாம் வந்து வேற யாரா வெளியில வந்து ஒளி கொடுக்குறாங்களா? சூரிய ஒளி எல்லாம் பட்டாதான் டைமண்ட் எல்லாம் சூரிய ஒளி எல்லாம் பட்டாதான் இருந்தாலும் ஒரு சிந்தாமணி கல் என்னன்னு தெரியாதா? எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க சிந்தாமணி கல், சிந்தாமணி கல், சிந்தாமணி கல்லுன்னு. கேட்டதை கொடுக்கறது கற்பக மரம். கேட்டதை கொடுக்கறது கற்பக மரம். சிந்தாமணி கல் என்ன பண்ணும்? ஓகே, சிந்தாமணி கல் என்ன பண்ணும்? ஏதாவது தொட்டோம்னா தங்கமாயிடும். இரும்பு வந்து சிந்தாமணி கல் வச்சு தொட்டீங்கன்னா தங்கமாயிடும். ஐயோ இல்லையே நமக்கெல்லாம் அப்படின்னு தோணலாம். சிந்தாமணி கற்களால் ஆனது. இப்ப அதை கொண்டு இங்க தொட்டா இது தங்கமாயிடும், எல்லாமே தங்கமாயிடும். சோ சிந்தாமணி கற்கள்னா எதை தொட்டாலும் தங்கமாகக்கூடாது. உண்மையில நமக்கு என்ன சாஸ்திரத்துல தெரியுதுன்னா, இந்த சிந்தாமணி கற்கள் வந்து மனித சமுதாயத்திலயும் இருந்ததுன்னு தெரியுது. ஓரளவுக்கு, எந்த அளவுக்கு நமக்கு தெளிவா தெரியல, மனித சமுதாயத்திலயும் ஓரளவுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் சிந்தாமணி கல்ங்கிறது ஆதி காலத்துல வந்து இருக்கு நம்மளுடைய வழக்கத்துல. கற்பக மரம் எதை கேட்டாலும் கொடுக்கும். எனக்கு இப்ப மாமரம் வேணும்னு சொல்லி மாமரத்தாண்ட நின்னாலே எனக்கு கிடைக்காது. என்ன காய் என்ன கிடைக்கலாம், எங்கேயாவது தேடினா அப்படியே பயங்கர புளிப்பா சாப்பிடவே முடியாம ஏதாவது காய் கிடைக்கலாம். ஏன்? சீசன் கிடையாது. அதுவே நான் மாமரத்தாண்ட போய் ஆப்பிள் கேட்டேன்னா என்ன நினைப்பாங்க? முதல்ல நான் போய் மாமரத்தாண்ட போய் இப்ப போய் மாமரத்தாண்ட போய் மாம்பழம் கேட்டனாலே ஏற இறங்க பாப்பான். அதே மாமரத்தாண்ட போயிட்டு ஆப்பிள் கேட்டேன்னா லூசுமா. சரி லூசுன்னு சொல்லி ஆப்பிள் தான் தரவில்லை, சரி அண்ணாசியாவது குடியாருன்னா அடிச்சுதான் விரட்டி அமிச்சிடும். ஆனா கற்பக மரத்துக்கிட்ட போனோம்னா என்ன கேட்டாலும் கிடைக்கும், எப்ப கேட்டாலும் கிடைக்கும். அதுதான் கற்பக மரம். கிருஷ்ணருடைய லோகமானது முழுக்க முழுக்க கற்பக மரங்களால் நிரம்பியது. அப்புறம் வேற என்ன சொல்லப்படுது? சுரபி பசுக்கள். அங்க பசு எப்ப வேணாலும் எப்ப கேட்டாலும் பால் தரும். நம்ம வீட்டு பசு தான் மிஞ்சி மிஞ்சி போனா 5 லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு நேரத்துக்கா ஒரு நாளைக்கு 5 லிட்டரு, அதுவே ஜாஸ்தி. சரி, சுரபி பசுங்கிறது எவ்வளவு கேட்டாலும் பால் கொடுக்கும், எப்ப கேட்டாலும் கொடுக்கும். அது சுரபி பசுக்கள். லக்ஷ்மிகள் ஒருத்தர் 2 பேர், லக்ஷ்மி சஹஸ்ரம் 1000 லக்ஷ்மிகள், லட்சக்கணக்கான லக்ஷ்மிகள் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட இடம் தான் கிருஷ்ணருடைய கோலோக விருந்தாவனம். சோ அதே இடம் தான் இங்க கிருஷ்ணர் வரும்போது அதே மாதிரியான லீலைகளை அவர் செஞ்சு காட்டுறார் நமக்கு. நம்ம எல்லாரும் அவருடைய லீலைகளை பார்க்க முடியும். நம்ம எல்லாரும்னா கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாரும் நம்ம அவருடைய லீலைகளை பார்க்கறோம் தானே. நம்ம எல்லாரும் அவருடைய லீலைகளை பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவருடைய லீலைகளை பார்க்கறதும் அவருடைய லீலையை கேட்கறதுக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலை வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கறதும் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் கிடையாது. உயர உயர தெரிஞ்சுப்போம் அதை பத்தி, இப்ப புரியாது. சரி, இத சொல்லிட்டு பிரபுபாத கிருஷ்ணருடைய வம்சத்தை பத்தி சொல்றார். கிருஷ்ணர் எது குலத்துல பிறந்தார்? எது வம்சம்? ராமர் எந்த குலத்துல பிறந்தாரு? சூரிய வம்சம் அல்லது ரகு வம்சம். எது குலம் வந்து இன்னொரு பேர் என்ன? சந்திர வம்சம். இது எல்லாருக்கும் தெரியும், கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நான் பெரும்பாலும் கதையெல்லாம் அப்படியே உங்களே கேட்டுட்டு நான் போயிடுவேன். கிருஷ்ணர் எது வம்சத்துல பிறந்தார்? சரி, இப்போ ஒரு கேள்வி, கிருஷ்ணர் ஏன் எது வம்சத்துல தோன்றார்? ராமர் சூரிய வம்சத்துல தோன்றா, இவர் சந்திர வம்சத்துல தோன்றார். ஓகே, இருந்தாலும் புக்கெல்லாம் பார்க்க கூடாது, எல்லாம் படிச்சுட்டு வந்துடும். ஏன் அந்த அந்த ஆளுங்க எல்லாம் அவர் வேற வம்சத்துல போட்டுருக்க கூடாதா? வசுதேவர்
ஏன் ப்ரே பண்ணவங்களை ஏன் அவர் எது வம்சத்துல பிறக்க வச்சாரு? கிருஷ்ணரோட விருப்பம், அவரோட விருப்பம். அவர் எங்க வேணாலும் தோன்றலாம். இத இப்படிதான் அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது. கிருஷ்ணரோட அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல அவர் தோன்றார். சரியா? அவர் எந்த ஒரு கட்டாயத்துக்கும் உட்பட்டவர் கிடையாது. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், நான் என்னுடைய திவ்யமான ரூபத்துல என்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல தோன்றேங்கிறார். எங்க சொல்ற? கிருஷ்ணர் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல தோன்றேன்னு சொல்றார் கீதையில. எங்க சொல்றார்? நான் கீதையில சொல்றேன், நீ பகவத்கீதையில சொல்றான்னு சொல்ற. அதை கேட்கல. நான் பகவத்கீதையில எங்க சொல்ற? 4வது சாப்டர். அதுக்கு முன்னாடி ஜோபிசன் அத்வயாத்மா பூதானம் ஈஸ்வரோபிசன் சாம்பவாமி ஆத்மமாயா. ஆத்மமாயா என்னுடைய சுய விருப்பத்தின் பேர நானா தோன்றேங்கிற. கிருஷ்ணர் எதுக்கும் கட்டுப்பட்டார் கிடையாது. இப்ப ஒரு கேள்வி எழலாம், அவர் ஏன் எது வம்சத்துல தோன்றார் அப்படிங்கிறது. அதுக்கு பாகவத்ல என்ன விளக்கம் கொடுக்கப்படுதுன்னா, ஆடார் ஆடார் அமைதி. பாகவத்ல என்ன விளக்கம் சொல்லப்படுதுன்னா, சூரியன் கிழக்க ஒதுக்குது. ஏன் கிழக்க ஒதுக்குது? ஏன் கிழக்க ஒதுக்குது? அதனோட விருப்பம். சூரியன் நினைச்சா மேற்கையும் ஒதுக்கலாம். சரி, சூரியன் கிழக்க உதிக்கிறதுனால கிழக்கு திசைக்கு பெருமை அதிகமா. அது மாதிரி கிருஷ்ணர் எது வம்சத்துல பிறந்தனால எது வம்சத்துக்கு பெருமை அதிகமா. இன்னொரு உதாரணம் சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம மலேசியான்னு சொல்றோம். மலைய நாடுன்னு அதுக்கு பேரு. ஆக்சுவலா மலைய நாட்டுக்கு பெருமை என்ன அப்படின்னா, அங்க சந்தன மரங்கள் நிறைய வளர்றதுனால. சந்தன மரம் எங்க வேணாலும் வளரும். ஆனா சந்தன மரம் அங்க வளர்ந்ததுனால அது மலைய நாடு ரொம்ப பிரபலமானது. மலைய நாட்டுக்கு பேராயிடும். அது மாதிரி கிருஷ்ணர் எது வம்சத்துல அவருடைய விருப்பத்தின் பேர்ல தோன்றார். ஆனா அதே சமயத்துல அவர் ஒரு அந்த வம்சத்துக்கு பெருமையை சேர்த்தார். அவருடைய விருப்பத்தின் பேர்ல தோன்றார். உதாரணம் சூரியன். சூரியன் ஏன் கிழக்க வருது? அவருடைய சூரியனோட விருப்பம். அப்கோர்ஸ் எல்லா காரணம் சர்வ காரண கிருஷ்ணரோட ஏற்பாடு. சரி, அதுக்கடுத்து பிரபுபா சொல்றார், இந்த கிருஷ்ண லீலைகள் எல்லோருக்கும் முக்கியமானதுங்கிறார். கிருஷ்ண லீலைகள் ஏதோ கொஞ்சம் பேருக்கு முக்கியமானது அப்படிங்கிறது கிடையாது. இந்த கிருஷ்ண லீலைகள் எல்லோருக்கும் முக்கியமானது. அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இதை ரசிப்பாங்கன்னு சொல்றார். யாரெல்லாம் ரசிப்பாங்க? 3 வகையான மனிதர்கள் கிருஷ்ண லீலைகளை ரசிப்பாங்க. யார் ரசிப்பாங்க? முக்தி அடைந்தவங்க, முக்தி அடைய விருப்பம் இருக்கவங்க, பௌதிக வாரியம், கட்டுண்ட ஆத்மா. 3 வகையான நபர்களுமே கிருஷ்ணருடைய லீலைகளை ரசிப்பாங்க. இத நம்ம என்ன சொல்லலாம்னா, முக்தி அடைந்த ஆத்மாக்கள். பாகவதத்துல சொல்லப்படுது, ஆத்மராமஸ்ச முனையோ நிர்கிரந்தே அபி உருக்ரமா. ஆத்மராமா யார் ஒருத்தர் தண்ணீர் திருப்தியுடையவராக இருக்காங்களோ, யார் ஒருத்தர் முக்தி அடைஞ்சவங்களா இருக்காங்களோ, அவங்க கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்கறத ஆனந்திப்பாங்க. அவங்க கிருஷ்ணனுடைய லீலைகள் மேல பட்டுதல் கொள்வாங்க. சரியா? இது ஆத்மராமா. முக்தி அடைந்த ஆத்மாக்களும் கிருஷ்ணனுடைய லீலைகளை பங்கெடுத்துப்பாங்க. கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கறதுல ஆர்வம் கொள்வாங்க. கிருஷ்ணருடைய லீலைகளுக்கு எல்லையே கிடையாது. கிருஷ்ணருடைய லீலைகளுடைய ஆனந்தத்தை யாரால அனுபவிக்க முடியும்? முழுமையா பரம ஆனந்தத்தை யாரால அனுபவிக்க முடியும்னா, யார் முக்தி அடைஞ்சிருக்காங்களோ அவங்க நிறைய அனுபவிக்கலாம். சரியா? சரி, இப்ப நம்ம எப்படி கிருஷ்ண லீலைகளை புரிஞ்சுக்கிறது? வெங்கடேசன் ப்ரோ, நம்ம எப்படி கிருஷ்ண லீலைகளை புரிஞ்சுக்கிறது?
நமக்கு எப்படி கிருஷ்ண லீலைகள் உதவியா அமையுது? புக்லாம் படிக்கிறதுனால இது எப்படி நமக்கு உதவியா அமையுது? ஆன்மீகத்துல முன்னேறதுக்கும் இந்த கிருஷ்ணனை பத்தி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது நமக்கு உதவியா அமையுது. அதனால கிருஷ்ண லீலைகளை கேட்கறது படிக்கிறது அப்படிங்கிறது யாரு முக்தி அடையணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கும் உதவியா இருக்கு. அதாவது சாத்தியா யார் சாத்தியா பக்குவம் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கும் உதவியா இருக்கும். யாரு சாதகாஸ் யார் பக்குவம் அடைய முயற்சி பண்றாங்களோ சாதகாஸ் அவங்களுக்கும் இந்த கிருஷ்ண நிலையானது உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கட்டுண்ட ஆத்மாக்களுக்கும் உதவியா இருக்கும். கட்டுண்ட ஆத்மாக்களை கவரும் கிருஷ்ண நிலை. அதனால கட்டுண்ட ஆத்மாக்களுக்கும் உதவியா இருக்குங்கிறார். 3 வகையான மக்களுக்கு கிருஷ்ண நிலை உதவிகரமா இருக்கும். முக்தி அடைந்த நபருக்கு, முக்தி அடைய விரும்புவோருக்கு, கட்டுண்ட ஆத்மாக்கள். ஆனா கிருஷ்ண லீலைகளை 2 வகையான மக்களால ரசிக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. யாரு? உண்மையில ஒரு வகை, அதுல 2 வகையா சொல்ல. அசுரர்கள், மாயாவாதிகள். இது பிராடர் டிஸ்கிரிப்ஷன். இங்க சொல்லப்படுற பிரகாரம் எடுத்தா அதேதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, யார் ஒருத்தர் உயிர்களை கொல்றாங்களோ அவங்களால கிருஷ்ண லீலைகளை ரசிக்க முடியாது. யார் உயிர்களை கொல்றாங்களோ அவங்களால கிருஷ்ண லீலையை ரசிக்க முடியாது. இத 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு, உயிர்களை கொன்று மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களால கிருஷ்ண லீலைகளை புரிஞ்சுக்க முடியாது, ரசிக்க முடியாது. இன்னொன்று, யார் ஒருத்தர் உயிர்களை கொல்றாங்க, தன்னுடைய தன்னித்தன்மைய நானும் கடவுளும் ஒன்று, நான் கடவுளுக்கு சமமானவன், இன்னும் எனக்கு தனித்தன்மை கிடையாது அப்படிங்கிற விதத்துல உயிர்களை கொல்லக்கூடியவனால ரசிக்க முடியாது. சோ 3 வகையான மக்கள் கிருஷ்ண லீலைகளால பலனடைவாங்க. 2 வகையான மக்களுக்கு கிருஷ்ண லீலைகளால கிருஷ்ண லீலைகள் ரசிக்க முடியாது. அவங்களுக்கும் பலன் கிடைக்கும், ஆனா அந்த அளவுக்கு ரசிக்க முடியாது, அத அனுபவிக்க முடியாது. சரி, இப்ப இந்த கிருஷ்ண லீலைகளை எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்னாலும், பரிஷித் மகாராஜ், இந்த கதைகள் எல்லாருக்கும் தெரியும் நம்புறோம். இவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பரிஷித் மகாராஜ், சுகதேவ் கோஸ்வாமி கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா அப்புறமா தெரிஞ்சுக்கணும். பரிஷித் மகாராஜ் ஸ்ரீமத் பாகவத்தை கேட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய லீலைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான், அதே சமயத்துல எனக்கு ரொம்ப முக்கியங்கிற பரிஷித் மகாராஜ். ஏன் எனக்கு முக்கியம் சொல்றாரு? ஏன்னா எனக்கும் கிருஷ்ணருக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீ என்ன சொல்ற? அதாங்க, எனக்கும் கிருஷ்ணருக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்கிற இந்த இடத்துல அவர் சொல்றது. எனக்கும் கிருஷ்ணருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்? என்னுடைய தாத்தா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. அது மட்டும் இல்லாம நான் பிறக்கிறதுக்கே இவர்தான் காரணம். கிருஷ்ணருடைய உதவி இல்லைன்னா நான் பிறந்திருக்கவே முடியாது. அது தெரியுமா அந்த கதை? யாருக்கு தெரியாது? நிறைய பேர் தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா. இப்ப சொல்லிட்டு இருந்தா பரிஷித் மகாராஜ் பிறக்கிறதுக்கு, பரிஷித் மகாராஜ் அர்ஜுனனுடைய பேரன், அபிமன்யுவனுடைய மகன். அபிமன்யு போர்ல இறந்த போது அபிமன்யுவனுடைய மனைவியான உத்தரா வயிற்றுல இருந்தான். பாண்டவர்கள் வாரிசு எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. மகாபாரத யுத்தம் முடிஞ்சையும் அஸ்வத்தாமன் திரௌபதியினுடைய எல்லா குழந்தைகளையும் கொன்னுடும். அதுக்கப்புறம் ஒரே வாரிசு குருவம்சம் மொத்தத்துக்கும், பாண்டவர்கள் கௌரவர்கள் மொத்த குருவம்சத்துக்கும் ஒரே வாரிசு அபிமன்யு வயிற்றுல இருக்கிறது தான். அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையை கொள்றதுக்காக பிரம்மாஸ்திரம் ஏவும். பிரம்மாஸ்திரத்தினுடைய சக்தி அது பாகவதம் முதல் காலத்துல பிரம்மாஸ்திரம் ஏவி வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தையை கொள்றதுக்காக. அப்போதைக்கு ஏதோ பிரச்சனை ஆகுது அப்படின்னு தெரிஞ்சனே உத்தரா கிருஷ்ணர்கிட்ட சரணடைவார். சோ கிருஷ்ணர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை உபயோகப்படுத்தி பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்படுத்தார். சோ அப்படி பிறந்த குழந்தை பரிஷித் மகாராஜ். யுதிஷ்ட மகாராஜுக்கு அப்புறம் அரிய நிலை ஏறினார். பரிஷித் மகாராஜுக்கு தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லப்பட்டது. இது சுருக்கமான ஒரு டிஸ்கிரிப்ஷன், எங்கேயோ ஓடுதேன்னு நினைக்காம.
பரீட்சித் மகாராஜ் சொல்றார், அர்ஜுனன் வந்து காப்பாற்றப்பட்டார். அர்ஜுனனை போல பல மடங்கு சக்தி பெற்றவர்களுக்கு மத்தியில அர்ஜுனன் வெற்றி வாகை சூட முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் கிருஷ்ணன் தான். பீஷ்மருக்கு முன்னாடி அர்ஜுனன்லாம் வந்து தூசி, ஒண்ணுமே கிடையாது. துரோணாச்சாரியர் ஒண்ணும் கிடையாது, அர்ஜுனனால ஒண்ணும் பண்ண முடியாது. துரோணாச்சாரியர்லாம் குறிப்பா பீஷ்மரும் துரோணரும், பீஷ்மருக்கும் துரோணருக்கும் மத்தியில வந்து அர்ஜுனன் வந்து சின்ன பையன், பொடி பையன். ஆனா அவங்களையும் வெற்றி கொள்ள முடிஞ்சது. எதனால அப்படின்னா கிருஷ்ணருடைய கருணையினால. அது மாதிரி இங்க பிரபுபாதர் இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். இந்த உலகமானது போர்க்களம் மாதிரி, குருட்சேத்திர போர்க்களம் மாதிரி தான் எனக்கு இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு வந்து அபாயம் இருக்கு. சோ நம்ம கிருஷ்ணருடைய சரணங்களை பற்றின்றோம் அப்படின்னா தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும். நம்ம வந்து ஏதோ குருட்சேத்திர போர் நடந்தது, அப்ப அர்ஜுனனுக்கு அதை தாண்டறதுக்கு கிருஷ்ணர் உதவியா இருந்தாரு, அதனால அவங்களுக்கு முக்கியம் கிருஷ்ணர், நமக்கு முக்கியம் கிடையாதுன்னு நினைச்சிடக்கூடாது. கிருஷ்ணர் எல்லாருக்கும் முக்கியம். ஏன் அப்படின்னா எல்லாருமே குருட்சேத்திர போர்க்களத்தை தான் இருக்கும். சோ அதனால பரீட்சித் மகாராஜ் கேட்கிறார், கிருஷ்ணரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. தெரிஞ்சுக்கணும்ட்டு அவர் வரிசையா கேள்வி கேட்கிறார். என்னெல்லாம் கேள்வி கேட்கிறாரு? பலராமரை வந்து ரோகிணியோட பையன் சொல்றாங்க, அதே சமயத்துல தேவகியோட பையன் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி என்ன விசித்திரம் இருக்கு? அப்புறம் கிருஷ்ணர் மதுரால பிறந்தாரு, அவர் ஏன் விருந்தாவனத்துக்கு போகணும்? அப்புறம் கிருஷ்ணர் தன்னோட மாமனான கம்சனை ஏன் கொல்லணும்? மாமனை கொல்றது அப்படிங்கிறது பாவம், சொந்த உறவினரை கொல்லலாமா? கொல்லக்கூடாது. ஏன் கிருஷ்ணர் வந்து கம்சனை கொண்டாரு? அப்புறம் கிருஷ்ணர் என்னெல்லாம் லீலைகள் செஞ்சிருக்கிறார் விருந்தாவனத்துல, எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு, எத்தனை வருஷம் துவாரகை ஆட்சி செஞ்சாரு, அப்புறம் எத்தனை மனைவிகள் இருந்தாங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படி சொல்லி கேட்டுட்டு, நான் கேட்ட கேள்விகள் மட்டுமில்ல, நான் கேட்காத விஷயங்கள் எது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. நம்ம வந்து கேள்வி கேட்டோம்னா இது கேள்விக்கு பதில் சொல்ல போதும் அப்படின்னு. பரீட்சித் மகாராஜுடைய கேள்விகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, நான் கேள்வி கேட்டிருக்கேன் இந்த கேள்வி, ஆனா எதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியாது, இதை விட அதிகமா நான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கலாம், அதனால நீங்களே இன்னும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் என்னெல்லாம் அதிகமா தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற. இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிருஷ்ணரை பத்தி எவ்வளவு நேரம் நான் கேட்டாலும் அதனால நான் களைப்பே அடைய மாட்டேங்கிற. எனக்கு வந்து நான் வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்காக தண்ணீரை குடிக்கிறத கூட நிறுத்திட்டேன், எனக்கு களைப்பே வராது. அதனால நீங்க தாராளமா நான் கேட்ட கேள்விகள் மட்டுமில்ல, கிருஷ்ணருடைய லீலைகள்ல இருந்து நான் வேற எது தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சாலும் எல்லாத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி. சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜனுடைய ஆர்வத்தை பாராட்டிட்டு பேச ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் அறிமுகம். ஓகே.